இந்த theorem பாருங்க. For any given integer k greater than or equal to 1, there exists a triangle free graph with chromatic number k. ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். chromatic numberனா என்ன அப்படி. ஒரு கிராஃப்ல மினிமமா எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்றோமோ 2, அதுக்கு பேரு தான் வந்து chromatic number. It is denoted by k. அது அந்த கிராஃபை பொறுத்து இருக்கு. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா there exists a triangle free. நம்ம இருக்கக்கூடிய கிராஃப்ல ட்ரையாங்கிள் வரக்கூடாது with chromatic number k அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா we prove this result by induction on k. kங்கிறது ஒரு இன்டிஜர். இண்டக்ஷன் மெத்தட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல 1 அதுக்கப்புறம் 2 ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரை 2 ன்னு அசியூம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வெர்டெக்ஸை கட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இதுதான் இண்டக்ஷன் மெத்தடுடைய ப்ரொசீஜர். இங்க induction method தான் இத ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் prove this result by induction on k. இப்போ k is equal to 1. k is equal to 1 ன்னா என்ன? chromatic number 1. அப்ப அந்த கிராஃப்ல ஒரே ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு டாட் இருந்தா மட்டும் தான் அது பாசிபிலிட்டி. கண்டிஷன் என்னன்னா நோட் பண்ணிக்கணும். triangle free time 1. இப்போ அடுத்து k is equal to 2 ங்கறப்ப ரெண்டு கலர் அந்த கிராஃப்ல யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு கனெக்ஷன் இருந்தா தான் இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே தனித்தனியா இருந்துச்சுனாக்க ஒரே கலர் தான். சோ k is equal to 1, 2 வந்து the result true. k is equal to 3 ல மூணு செக் பண்ண போறோம். மூணு கலர் யூஸ் பண்றப்ப அது ட்ரையாங்கிள் ஃப்ரீயா இல்லையா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். First assume suppose we have a triangle free graph gk. gk ங்கற ஒரு graph with chromatic number k. எந்த ஒரு கிராஃபா இருந்தாலும் ஒரு வெர்டிசஸ் கலெக்ஷன் இருக்கும். இதுல வந்து இந்த gk ங்கற கிராஃப்ல n வெர்டிசஸ் இருக்க மாதிரி v1 v2 etc vn. இதுல இருந்து ஒரு புது கிராஃப் ஃபார்ம் ஆகும். gk ல இருந்து ஒரு புது கிராஃப் gk plus 1. கண்டிப்பா வெர்டிசஸ் வந்து கூட தான் இருக்கும். இப்போ நாம இந்த தியரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் உள்ள கொண்டு வரோம். gk ல இருந்து gk plus 1ங்கற கிராஃப் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மூணு கண்டிஷன் உள்ள கொண்டு வரோம். the first one பாருங்க, add n plus 1 வெர்டிசஸ். இங்க n வெர்டிசஸ் இருக்கு. gk plus 1 ல n plus 1 வெர்டிசஸ் நான் புதுசா கொண்டு வரேன். அந்த வெர்டிசஸ்க்கு பேர் u1 u2 etc un and v. இதுல gk ல n plus 1 வெர்டிசஸ் புதுசா கொண்டு வரப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் தான் gk plus 1. இப்போ நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோம். இந்த வெர்டிசஸ்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கா இல்லையாங்கறத பத்தி அடுத்தடுத்து சொல்லலாம். இப்போ join ui னு சிம்பிளா ஒரே ஒரு லெட்டர்ல சொல்லியாச்சு. u1 u2 un எல்லாத்துக்குமே சேர்த்து ui to all those vertices to which vi is adjacent in gk. vi எப்படி gk ல adjacent ஆயிருக்கோ அந்த vertices எல்லாத்துடையவே இது கனெக்ட் ஆகும். அடுத்து என்ன சொல்றாங்க? third one join v. அதாவது இந்த v னு ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? join v to every ui. இதுதான் இந்த கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து g2. இதுல ரெண்டு வெர்டிசஸ் இருக்கா? ஆமா சார். இது v1 ன்னு எடுத்துக்கிறோம். இது v2. இப்போ இதுல இருந்து g3 ஃபார்ம் பண்ணணும். இப்போ g3 ல நம்ம எத்தனை இந்த கண்டிஷன் பாருங்க. இங்க v1 v2 மட்டும் இருக்கு. இப்போ நான் புதுசா u1 u2 and v இந்த மூணை உள்ள கொண்டு வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் v இங்க என்ன கனெக்ஷன்ல ஆயிருக்கோ அத அப்படியே போட்டுறோம். e1 and v2. இப்போ நம்ம புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணது v u1 u2 v. கண்டிஷன் என்ன? செகண்ட் கண்டிஷன் பாருங்க, join
ui to all those vertices which are adjacent vi. இப்போ v1 எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, v2 கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்னா இந்த u1 v2 கூட கனெக்ட் பண்றேன். இப்போ அடுத்து வந்து u2 பாக்குறேன். v2 எங்க கனெக்ட் ஆயிருக்கு, u1 v1 அங்க இப்படி. அடுத்து தேர்ட் கண்டிஷன் ஜாயின் v2 every ui. இப்போ v ல u1 க்கு இதுல u2. இப்போ நம்ம இதுல கலர் கொடுப்போம். இது வரை புரியுதா? புரியுது. இதே மாதிரி ஒவ்வொரு கிராஃபும் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு பெரிய கிராஃப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கான்செப்ட் இதுதான். இப்போ பெரிய கிராஃப் போட்டோம்னா ரொம்ப பெருசாக வரும். 5 வெர்டிசஸ் இருக்க மாதிரி ஒரு கிராஃப் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 6 வெர்டிசஸ் உள்ள கொண்டு வரப்ப 11 வெர்டிசஸ் இருக்க மாதிரி வரும். 11 வெர்டிசஸ்னா பெரிய கிராஃப், பெரிய கிராஃப். சரி, இதுக்கு எப்படிலாம் கலர் கொடுக்கலாம்? இப்போ இங்கே நான் நம்பரில் போடுவோம், அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ v1க்கு 1ங்கிற கலர் கொடுக்குறேன், v2க்கு 2 அப்படிங்கிற ஒரு கலர் கொடுக்குறேன். இது g2. இதுடைய குரோமேட்டிக் நம்பர் என்ன, 2. அதாவது i of g2 equal to 2. மினிமம் 2 கலர். அதை தாண்டி போக குறைச்சிடல. இங்கே இங்க வந்து 1 இங்க 2, அப்ப ஆப்போசிட்ல 2. இங்க 2 to ஃபர்ஸ்ட் இந்த கலரை வச்சே பாசிபிலிட்டி இருக்கு பார்க்கலாம். 1 அது 2. இந்த 1ங்கிறது 3 இங்க 3 சார் 3. இப்போ இதோட குரோமேட்டிக் நம்பர் என்ன வருது, 3. இதுல என்ன சொல்லலாம், i of g2 is equal to 2, i of g3 is equal to 3. நம்ம ஜெனரலா தான சொல்லணும். நம்ம கொடுக்கக்கூடிய கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம இதுல என்ன சொல்றோம்னா i of gk is equal to k சொல்லலாமா? சொல்லலாம். இதுல gk plus 1 is equal to k plus 1 சொல்லு. இத பத்தி தான் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்க அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ நம்ம இதுல ட்ரையாங்கிள் இல்ல, இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்னா, ட்ரையாங்கிள் இப்போ எப்படி போட்டா ட்ரையாங்கிள் வரும், ஏதாவது ஒரு சில வெர்டிசஸ் கனெக்ட் ஆகி வரும். இந்த இப்போ ஒரு பாசிபிலிட்டி இப்படி, இதுலன்னா இப்படி, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுனாக்க ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இதை தான் கொண்டு சொல்ல போகிறோம். g2 ல இருந்து g3க்கு டிரைவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, இதை எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா, we shall prove this theorem triangle free னு ப்ரூவ் பண்ணனும். and chi of gk plus 1 is equal to k plus 1. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து இந்த ரிசல்ட்டை நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் triangle free னு ப்ரூவ் பண்ணனும். triangle free-னா அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய கிராஃப்ல ட்ரையாங்கிள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். இல்லனா அந்த பாசிபிலிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட் பாருங்க. இஃப் பாசிபிள் p அப்படின ஒரு ட்ரையாங்கிள் எதுல எடுத்துக்கிறேன்னா அந்த gk plus 1. இப்போ இதுல பாத்துங்க, இதுல p அப்படின ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு ஃபர்ஸ்ட் லைன் என்னோட அசம்ப்ஷன். நம்ம வந்து இங்க g3 சொல்ற இடத்துல எல்லாம் k ன்னு திங்க் பண்ணிக்கங்க, அப்பதான் கரெக்ட்டா புரியும். இப்போ இங்க என்னன்னா இஃப் பாசிபிள் t be a triangle gk plus 1 ல இருக்கு. நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா gk is a triangle free graph. இப்போ இதுல ட்ரையாங்கிள் வரணும்னு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, u1 u2 கனெக்ட் ஆயிருந்தா இது ஒரு பாசிபிலிட்டி, இல்லனா இப்படி கனெக்ட் ஆயிருந்தா இது ஒரு பாசிபிலிட்டி, இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா இப்படி ஒரு பாசிபிலிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, if v belongs to p, v பத்தி நம்ம சொல்லணும். vங்கிற ஒரு வெர்டெக்ஸ் ட்ரையாங்கிள்ல இருக்குதுன்னு எடுத்தோம்னா, v belongs to p ஆ இருந்துச்சுன்னா tங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. v எதோட கூட கனெக்ட் ஆயிருக்கு, u1 லையும் u2 லையும் கனெக்ட் ஆயிருக்கு. v ட்ரையாங்கிள்ல இருக்கணும்னாக்க கண்டிப்பா இந்த ரெண்டும் கனெக்ட் ஆயிருந்தா மட்டும் தான் அந்த பாசிபிலிட்டி, இது தாண்டி வேற இல்ல. அதுதான் சொல்றேன், if v belongs to t then the other two vertices of t are ug and u dash. The ug
QH இதுல இருக்கணும். T. T ல இருக்கு. அப்படி இருந்தா மட்டும் தான் ட்ரையாங்கிள். This is a contradiction. அடுத்து நான் அந்த கண்டிஷன் இல்ல நம்மளுடைய கண்டிஷனே இல்ல. GK ல இருந்து GK plus 1 எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம்? நம்ம மூணு கண்டிஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இல்ல. இப்போ அடுத்து பாருங்க, நம்ம எடுத்துக்கக்கூடிய கிராஃப்ல நோ டூ வெர்டிசஸ் n. இது எதுவுமே இந்த ஹோல் லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளா முடிஞ்சு. vங்கிறது t ல இருந்தா u1 u2 கனெக்ட் ஆயிடும். நம்ம இங்க என்ன சொல்லிருக்கோம், u1 ல இருந்து un வரை இருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அட்ஜசன்ட், அதான் கனெக்டட்ங்கிறது அட்ஜசன்ட் எல்லாம் ஒண்ணு. எப்ப b belongs to t ஆகலாம். இப்போ அடுத்த கேஸ் வந்து b not belongs to t. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல இருந்து இது வரையும் b belongs to t. அடுத்தது வந்து b not belongs to t. b not belongs to t னா வேற ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா t ல. இங்க b not belongs to t நம்ம புதுசா கொண்டு வந்தது இதானே u1 ui இன் சிம்பிளா ui belongs to t. இது ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்காம். இதுல வந்து கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கிறதுனால எப்படி சொல்லிடுறாங்கன்னா ui belongs to t and v not belongs to t. இந்த மாதிரி இருந்தா then other two vertices vg and vh. இந்த இடத்துல v1 v2 ஃபர்ஸ்ட் v வந்து t ல இருக்குதுன்னா இதுவும் கனெக்ட் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது இப்போ u1 வந்து ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். u1 இங்க இருக்குன்னா u1 வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு, இது இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இந்த லைன் தான் இருக்கணும். இந்த கிராஃப்ல எப்படி இருக்கணும், u1 v1 v2 forms a triangle. இப்போ நம்ம வந்து ஜெனரலா தான் சொல்லணும். அதனால இங்க என்ன சொல்றோம், ui vg vh is a triangle in GK. நம்ம GK ல என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் ஃப்ரீ கிராஃப் தான் எடுத்துறோம். சோ இந்த மாதிரி எடுத்தோம்னாக்க இங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், which is contradiction. so GK plus 1 ல ட்ரையாங்கிள் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணனும், இந்த ஸ்டேட்மென்ட். இது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் a is equal to b அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும்னா a is contained in b, b is contained in a. இதுதான் ஜெனரல் கான்செப்ட். அதே மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றோம்னா chi of GK plus 1 less than or equal to, இங்க கண்டெய்ன் போட முடியாது ஏன்னா k plus 1ங்கிறது ஒரு நம்பர். less than or equal to k plus 1. அடுத்து வந்து k plus 1 less than or equal to, இது அப்படியே ரிவர்ஸ்ல ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இத ப்ரூவ் பண்ணனும். அதான் நம்பர் 2 எழுதியாச்சு. since GK is a subgraph of GK plus 1, இது உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாம்பிள்ல G2 is a subgraph of G3. we have ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை சொன்னேன் இல்லையா, சில கிராஃப்ல நம்ம சப்கிராஃப்ல எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே கலர்ஸ் வந்து சூப்பர் கிராஃப்ல யூஸ் பண்ணணும். நேத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ இங்க ஒரு கலர், இதுல ஒரு கலர், இதுல ஒரு கலர், இதுல ஒரு கலர், மொத்தமா எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டு கலர். இது G. இப்போ G - V னு ஒரு சப்கிராஃப் ஃபார்ம் பண்றோம்னு வெச்சுக்கங்க. இந்த வெர்டெக்ஸை கட் பண்ணிடலாம். அப்ப G - V. இதுல எத்தனை கலர், அதே 2 கலர்ஸ். இப்போ G - V ல யூஸ் பண்ற அதே கலர்ஸை வச்சு G ல நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, மேக்ஸிமமா இது எத்தனை கலர் கொடுக்கலாம், 4 கலர் தனித்தனி கலர்ஸ் கொடுத்தோம்னா 4 கலர் யூஸ் பண்ணலாம். மினிமம் கலர்ஸ் கொண்டு வந்தோம்னா 2 கலர்ஸ். இந்த ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. அது என்னன்னா இது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கு. chi of GK is equal to k. chromatic number of subgraph
சப்கிராஃப்ல சப்னாவே என்னது ஆக்சுவல் கிராஃபை விட சின்னது. அதுல எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுடைய குரோமேட்டிக் நம்பர் phi of gk less than or equal to phi of gk plus 1 தான. சப்கிராஃப்ல ரெண்டு கலர் யூஸ் பண்ணிருக்கேன், ஆக்சுவல் கிராஃப்ல மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு இப்போ இது இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுலயும் அதே கலர், சப்கிராஃப்லயும் அதே கலர். இப்போ மேல இருக்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டு கலர் தான், இதுல மூணு கலர். அப்ப இதுல இருந்து நம்ம சிம்பிளா சொல்லிடலாம்ல, இங்க எழுதுனேன் சார் phi of gk is equal to 2. இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 2 less than or equal to phi of g3. நான் 2 இருக்க இடத்துல ஃபுல்லா k போட்டுக்கேன். ரிசல்ட் வந்துருமா? ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது less than or equal இப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம ஓரலா டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை லைனா எழுதணும். F is a mapping from இதுல GK ல இருந்து vertices of GK, V of GK ல vertices of GK இருந்து 1 to K. K கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். is a K coloring of GK. இப்போ இதுல F is a mapping from V of G2 to 1, 2. இதுதான் மீனிங். இதுல ரெண்டு கலர் யூஸ் பண்ணிருக்கேன், இதுல K கலர்ஸ். K இருக்கிறதுல அப்படி ஜஸ்ட் 2 னு இமேஜின். அடுத்து G is a mapping from V of GK plus 1. some changes இருக்கு இல்லையா? GK plus 1ங்கற கிராஃப்ல நம்ம புதுசா வெர்டிசஸ் உள்ள கொண்டு வந்துருவோம். இதுல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னா K plus 1. இப்போ இங்க அதுதானே இது F, இந்த கிராஃப்க்கு F, இந்த கிராஃப்க்கு G ன்னு எடுத்துக்கங்க. G is a mapping from V of G3 to 1, 2, 3 போடலாமா? மூணு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கப்ப defined by G of VA is equal to F of VA. இதுல G of VA என்ன போட்டுருக்கோம்? G of VA னா G னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. G னா இந்த கிராஃப், F னா இந்த கிராஃப். I வர அர்த்தம் ஜஸ்ட் 1 இருந்தா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுங்க, 2 இருந்தா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லிருக்கோம்? ஃபர்ஸ்ட் G of VA is equal to F of VA. இது G of V1. G of V1 எப்படி இருக்கு? அதோட வேல்யூ G of V1 is equal to 1. F of V2 is equal to 1. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட். அடுத்த லைன் எப்படி இருக்கு? G of UI is equal to F of VA. G of UI எப்படி இருக்கு? 1. F of VA 1. அதாவது சிம்பிளா சொல்லணும், இந்த ரெண்டு இடத்துல என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே கலர் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல சொல்றாங்க. G of VA is equal to F of VA. அடுத்த லைன் G of UI is equal to F of VA. 1, 2ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே G2 க்கும் G3 க்கும் கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் நிறைய இருக்கு. இப்போ அடுத்து G of V ல K plus 1. K வேல்யூ நம்ம 2 ங்க தான் எடுத்துக்க சொன்னோம். இதுதான் V. இங்க என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோம்? 3. K ஓட வேல்யூ இங்க 2 யூஸ் பண்ணிருக்கோம் 3. அதுதான் is a K plus 1 coloring of GK plus 1. இந்த எக்ஸாம்பிள்ல 3 coloring of G3. மூணு வெர்டிசஸ்க்கு மூணு கலர் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து என்ன சொல்லிருக்கோம்? ஒரு ஆப்ஷன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த K plus 1 வந்து less than or equal to phi of GK plus 1. நம்மள்ட்ட இருக்க வந்து 1, 2, 3 மூணு கலர்ஸ்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 3 கலர். ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம வந்து இதில் 1, இங்கே 2 இந்த மாதிரி போட்டுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கிறதுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்கே 1, இங்கே 2,
இதில் 1 இங்கே 2 போட்டுட்டு இங்கே 3 போட்டுருக்கோமா? இதுதான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த 3 இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. சப்போஸ் இதில் இருக்குன்னு வச்சு இந்த V1ல் இந்த இடம் 3 இருக்குதுன்னா இது 2, இது அப்படியே கூட இது 2, இங்கே 1 இங்கே 2 அங்கே 3 இங்கே 3 தானே? இந்த மாதிரி இருக்கலாம்ல. இங்கே இந்த இடத்துல 3 இருக்கலாம். இங்கே 3 போட்டா இங்கே 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதில் 1 கூட போடலாம்ல? 1 இங்கே 2 வச்சுக்குவோம். இங்கே 3 வேற பாசிபிலிட்டி இருக்கா இதை தாண்டி? இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்கே நம்ம வீல கொடுத்துருக்க கலர் சம்டைம்ஸ் அங்கே தான் கொடுக்கணும், இதில் கூட கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எல்லாம் VIன்னு இமேஜின் பண்ணிக்கிறீங்க, செகண்ட் ஃபுல்லாக VJன்னு. ஸோ நம்ம அந்த 2 கேஸ் போட போகிறோம். VIயில் கலர், அதாவது Vக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அது VIயில் இருந்தால் எப்படி இருக்கும், VJயில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஒரு லைன் என்னன்னா, K+1 less than or equal to phi of GK+1 இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய எய்ம். நம்ம இங்கே என்ன எடுத்துக்குவோம்னா, சப்போஸ் phi of GK+1 is equal to K அப்படின்னு எடுத்து கான்ட்ராடிக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் கலரிங் கொடுக்கணும்னாவே ஒரு மேப்பிங் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் ஒரு கலர் கொடுக்கறதுனால. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம Fவும் Gயும் யூஸ் பண்ணியிருப்போம். F வந்து G2க்கு, G வந்து G3க்கு. இந்த இதில் நீங்கள் இமேஜின் பண்ண வேண்டியது K வேல்யூ 3ன்னு திங்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த கேஸு கரெக்டாக போகும். பழசில் K is equal to 2ன்னு எடுத்தோம், இங்கே K is equal to 3ங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். G3-யை 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேப்பிங் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் H is a mapping from 1ல இருந்து K3, அதாவது K வேல்யூ K கலர்ஸ். வெர்டிசஸ் ஆஃப் GK+1ல எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அந்த வெர்டிசஸ்க்கு K கலர்ஸை யூஸ் பண்ணி நான் கலர் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறது. வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டினா ஏதாவது ஒரு வெர்டெக்ஸுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். H of V is equal to K. இப்போ இந்த இடத்துல இதுதான் V. இந்த இடத்துக்கு நான் 3ங்கிற ஒரு கலர் மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். H of V is equal to டெஃபினட்டா இந்த கலர் இந்த 2 வெர்டிசஸ்க்கும் இருக்காது. ஏன்னா இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு, இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால H of UI not equal to K. எத்தனை வெர்டிசஸ் இருந்தாலும் ஃபார் either is 1 to n. இங்க U3x எடுத்தோம்னா அந்த U3யும் என்ன ஆகும்னா V ல கனெக்ட் ஆயிடும். U4 எடுத்தோம்னாலும் அதுவும் V ல கனெக்ட் ஆயிடும். இப்படியே எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். அதனால இப்போ என்ன பண்றோம்னா G அப்படிங்கிற செகண்ட் கிராஃப் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி எடுத்தோம்னா GK அடுத்து GK+1 ன்னு எடுத்தோம். இங்க ரிவர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் GK+1க்கு Hங்கிற மேப்பிங், அடுத்து வந்து G, 2 Gயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அந்த Gக்கு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல F and G, செகண்ட் கேஸ்ல H and G ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. H தான் ஃபர்ஸ்ட் போடுறோம், G அடுத்து போடுறோம். G is a mapping from V1 ல இருந்து Vn. நம்ம அங்க சப்கிராஃப் எடுத்தது வந்து 2 வெர்டிசஸா, இது பதிலா இந்த மாதிரி எடுத்துக்கணும். V1 V2 இந்த 2 கலரையுமே 1ல இருந்து K-1. புரியுதா? நம்ம 2 வெர்டிசஸ் மட்டும் கொண்டு வரதுனால உங்களுக்கு பார்த்த உடனே கான்ட்ராடிக்ஷன் மாதிரி தெரியும். K வேல்யூ 3 ன்னு எடுக்க சொன்னேன். ஏன்னா ரீசன் புரியுதா?
2 ன்னு எடுத்தோம்னா 1 ன்னு வந்துரும் இங்க. ஏன் k வந்து நான் 3D இமேஜின் பண்ண சொன்னேங்கிறது இந்த G-ங்கிறது G2 ஞாபகம் G2 ல இருக்கக்கூடிய வெர்டிசஸ் இங்க ரெண்டு தான் V1 V2. இந்த ரெண்டு வெர்டிசஸ கலர் பண்ணனும்னா எனக்கு ரெண்டு கலர் வேணும். அதுதான் 1 2 இங்க n வெர்டிசஸ் இருக்கு. V1 ல இருந்து Vn வரை இருக்கு. இந்த வெர்டிசஸ்ல 1 ல இருந்து k-1 வரை இருக்கக்கூடிய கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணனும். அடுத்த ஸ்டெப்னா g of v is equal to h of v. இப்போ இந்த இடத்துல g எது h g மேல இருக்கு கீழ இது g இது h h னா இந்த கிராஃப் வரும். g of v is equal to h of vi if h of vi is equal to not equal to k. அதாவது இந்த இடத்துல 3 வந்திருக்க கூடாது. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்துக்கங்க. அதான் மீன் சரி இங்க h of vi h of v1 not equal to 3. இப்போ இந்த இடத்துல 3 ன்னு கொடுத்திருக்க கூடாது. அப்படி இருந்தா g of v is equal to h of v. இதுல 1 ன்னு கொடுத்திருப்போம். இதுல 2 கொடுத்திருப்போம். மொத்தமே ரெண்டு கலர் இருக்கு. இந்த வேல்யூ அப்படியே இங்க ரிப்பீட் ஆனாக்க இந்த கண்டிஷன் ட்ரூ. இங்க 1 ம் இங்க 2 ம் வந்திருந்தா அடுத்து பாருங்க h of ui இது h of vi g of vi is equal to h of vi ஆ இருந்தா h of vi is not equal to k. இப்போ இங்க g of vi is equal to h of ui. ui னா இங்க போயிடும். எப்ப h of vi is equal to k. இப்போ இந்த இடத்துல 3 கொடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல 3 கொடுத்திருக்கோம். இங்க ஒண்ணு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்க அதே 1 2 வச்சா போதும்ல. அதுதான் h of vi is equal to k. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ரெண்டு கிராஃப் போட்டேன். v1 இருக்க இடத்துல 3 இருந்தா எப்படி, v2 இருக்க இடத்துல 3 இருந்தா எப்படி. v1 ஃபுல்லா நீங்க vi ன்னு திங்க் பண்ணிக்கங்க. v2 வந்து j ன்னு திங்க் பண்ணி. இப்போ இங்க we shall prove this g is a k-1 coloring. இப்போ இந்த கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி என்னால கலர் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அத k-1 கலரிங்னு சொல்லிடுறோம். அதை ப்ரூவ் பண்ணா போதும். நம்ம ஆல்ரெடி என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம், I of gk is equal to k. இந்த மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு என்னுடைய அசம்ப்ஷனுக்கு என்னது கான்ட்ராடிக்ஷனா தான் வரும். நம்ம இங்க எடுத்துக்கிறதே கான்ட்ராடிக்ஷன் மெத்தட்ல தான். So contradiction to fact that vi, vj belongs to e of gk. v1 v2ங்கற ஒரு எட்ஜ் எதுல இருக்கு, g3 ல இருக்கு. v1 v2 belongs to e of g3. இப்போ இதுல v1 v2 அப்படிங்கற ஒரு எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு. எதுல, edges of g3. அடுத்த ஸ்டெப் we shall show that g of vi is not equal to g of vj. இதோட மீனிங் என்னன்னா g of vi ல யூஸ் பண்ணிருக்க கூடிய கலர் g of vj ல யூஸ் பண்ணிருக்க கூடாது. அதாவது இந்த vi யும் vj யும் அட்ஜசன்ட் ஆயிருக்கும். எதுல, g ல அப்படி சொல்றோம். ஏன் g பர்టిక్యులரா சொல்றோம்னா h இங்க எதை அசைன் பண்ணிருக்கோம், ரிவர்ஸ்ல எடுத்தோம். போன கேஸ்ல fg இந்த ஆர்டர்ல எடுத்தோம். இந்த கேஸ்ல hg எடுத்துறோம். நம்ம கான்ட்ராடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். அதனால தான் g பத்தி சொல்றோம். அதாவது இங்க எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிட்டு இத பத்தி சொல்ல போறோம். if h of vi, h of vj not equal to k. அதாவது h of vi யும் not equal to k ஆ இருக்கும். h of vj யும் not equal to k. ரெண்டுமே not equal to k ஆ இருந்துச்சுன்னா then g of vi is equal to h of vi. இது ஒரு பார்ட். h of vj is equal to g of vj. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, v1ங்கறத vi ன்னு திங்க் பண்ணிக்கங்க.
V2 ங்கிறது Vj திங்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு திங்க் பண்ணி பாருங்க. h of V1 not equal to k. k உடைய வேல்யூ இங்க 3 ன்னு எடுத்துக்கிற சொல்லிட்டேன். அப்ப h of h தான not equal to 3 ஆ? இப்ப not equal to 3 னா நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது 1. h of Vj is also not equal to k. இதுவும் 3 இல்ல. அப்ப 1 2 இப்படி இருந்துச்சுன்னா g of Vi is equal to h of Va. இங்க g of V1 is equal to h of V1. g of V1 1 h of V1 1 g of Vj g of V2 2 h of V2 2. இது இடையில not equal to போட்டுக்கிறது. இது ரெண்டுக்கும் h of Vi is not equal to h of Vj. இது ரெண்டும் not equal னு சொல்றதுக்காக இதுல இருக்க அடுத்த பாசிபிலிட்டி இங்க மேல not equal to k ன்னு இருக்கும். இங்க equal to k. இந்த இடம் ஃப்ரீயா இருந்தா அது இந்த ஸ்டெப் h of v is equal to k இருந்தா g of vi is equal to h of ui. vi ஐயும் ui ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிர கூடாது. ui னா மேல இருக்கக்கூடிய ரெண்டு, vi னா கீழ இருக்கக்கூடிய ரெண்டு. இப்போ vi ல 3 இன்வால்வ் ஆயிருச்சுன்னா g of v1 equal to h of u1i. அதான் g of vi is equal to h of ui. கீழ டிஃபரன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டும் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் இங்க ஃபுல்லா வளைச்சு எழுதிருக்குது. அடுத்து பாருங்க h of vj is not equal to k. vj னா நான் என்ன சொன்னேன்? v2 ன்னு எடுத்துக்கங்க. v2 ல not equal to k னா இதே தானே. செகண்ட் வெர்டெக்ஸ் g of vj is equal to h of uj. Since vi, vj belongs to e of gk, v1 v2 அப்படிங்கற ஒரு எட்ஜ் g2 ல இருக்குல கனெக்ட் ஆயிருக்கு. அத பத்தி இங்க vi, அடுத்து என்ன சொல்றாங்க? uj ui, vj ui, vj ui னா இந்த u1, vj னா இந்த v2. u1 ம் v2 ம் எதுல கனெக்ட் ஆயிருக்கு? இங்க G3 ல s of G3 ல u1 ம் v2 ம் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல v1 ம் v2 ம் G2 ல இருக்கு. h of ui is not equal to h of vj. இப்போ ஏன் இந்த ஸ்டெப் சொல்றோம் தெரியுதா? u1 ம் v2 ம் adjacent ஆயிருக்கிறதுனால இங்க கொடுக்கிற கலர் இதுல கொடுக்க மாட்டோம். அதனால h of u1 is not equal to h of v2. இங்க வந்து நம்ம 2 இருக்கிற இடத்துல தான் j யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 இருக்கிற இடத்துல தான் i. இப்போ h of u1ங்கறப்ப u i is not equal to h of v2. so j. இதே மாதிரி நம்ம அடுத்து பார்த்தோம்னாக்க இது தனித்தனியா எழுதணும். g of v is equal to h of ui அப்படின ஒரு ஸ்டெப். அதுக்கு அடுத்து g of vj is equal to h of vj. h of ui யும் h of vj யும் ஈக்குவல் கிடையாது. இந்த போட்டுருக்கோம்ல, இதுல இருந்து இந்த ஸ்டெப் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாமே ப்ரூவ் ஆயிருக்கு. நான் எடுத்திருக்கிறதே k-1 கலர்ஸ். இந்த k-1 கலர்ஸை வச்சு நான் இந்த கிராஃபை கலர் பண்ணிடலாம்னு எனக்கு கிடைச்சது. திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். இங்க எடுத்திருக்கிறது இந்த y of gk plus 1 is greater than or equal to a plus 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வாக்ல வந்து a less than or equal to b இந்த ஸ்டேஜை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ b less than or equal to a ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா a is equal to b equal. இது செகண்ட். இது வேணா ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கோங்க. அத ஈக்குவேஷன் 1 னு போட்டு 1 and 0 கம்பைன் பண்ணோம்னா